ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் தினமும் ஒரு ட்ராமா போடுறியேடா, எப்பட்றா உன்னால் இப்படி முடியுது, எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம கோபியை பார்க்க, கோபி வந்துட்டு வாய் அம்மா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி எப்படி சொன்னார்னா, வாஸ்துதி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தாரு. கடைசியில் பார்த்தா இல்லை டேடி நான் வரமாட்டேன் டேடின்றுச்சு. பல்பு கழட்டுங்க எல்லா பல்பையும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, சொந்த அம்மாவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வெளியே போடாமோ இல்லை, இங்கே வரதுக்கான தகுதியே உனக்கு கிடையாதுடாமோ இல்லை, ஏன் இனியாவும் எனக்கு பார்த்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்த குடும்பமும் சேர்ந்து எங்களுக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இனியாவை நம்பி வந்தார். கடைசியில் இனியா திருவோடு எடுக்காத குறையா நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் இந்த அசிங்கெல்லாம் தேவையா கோபி உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லை, மனசோடைஞ்சு போய் ராதிகாட்ட சொல்லுவேன். ராதிகாட்ட சொன்னால் இங்கிட்டு குத்துன்னு குத்துறாங்க, இங்கிட்டு போனால் குத்துறாங்க, அங்கிட்டு போனால் குத்துறாங்க, நான் எங்கிட்டயா போகிறது அப்படின்னு நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. அதாவது வீட்டுக்கு போனேன், இனியாவை பார்த்தேன், இனியா வானு கூப்பிட்டேன், என் குழந்தை தானே வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகா இருந்துட்டு, நீ எவ்வளோ பட்டாலும் திறந்த மாட்டால, நீ திறந்தவே மாட்டேன், அது உன் பிள்ளைங்க தான் உன் பசங்க தான் இல்லைன்னு நான் சொன்னேன்னா, ஆனால் அங்கே பட்டு தான் போய் அசிங்கப்பட்டு தான் நிற்கணும்னு நீ போய் நிற்கிற, நீ ஏன் இப்படி இருக்காங்க போகாதுன்னா கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ராதிகா நீங்கள் பண்ணுறது தான் ரொம்ப தப்பு. என்ன தான் நடந்தாலும் டைவர்ஸே ஆனாலும் பெற்ற பிள்ளைங்க இல்லைன்னு ஆயிடுமா, இதனால் பாதிக்கப்படுறது பெற்ற பிள்ளைங்களோட லைஃப் மட்டும்தான். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க முறுக்கிக்கிட்டு போகிறாங்க. ஐயோ ஒரு பக்கத்து திருப்புன்னு திருப்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம கோபி. வாழ்க்கையில் எல்லா துயரத்தையும் துன்பத்தையும் இப்போ தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ராதிகாவை கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு பார்த்தேன், ஆனால் கடைசியில் சோதனை மேல் வேதனைன்னு சொல்லிட்டு விருகதையாக அந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நடுத்தருவில் கொண்டது நிற்க வச்சிடாலேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணீங்கன்னு ஒரு ஆறுதல் தான் போட முடியும், வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் இனியாவோட காலேஜில் வந்துட்டு பிரின்சிபல் கூப்பிட்டு டிசி கொடுக்கறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. பயந்துட்டாங்க நம்ம இனியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்